எதிர்க்கட்சிகளோட இந்தியா கூட்டணி சார்புல குடியரசு துணைத் தலைவர் தேர்தலில் போட்டியிடும் ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி சுதர்ஷன் ரெட்டி வேட்புமனு தாக்கல் செய்திருக்காரு. குடியரசு துணைத் தலைவராக இருந்த ஜெகதீப் தன்கரோட பதவிக்காலம் 2027ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி வரைக்கும் இருந்த நிலையில உடல்நிலை காரணமா அவரு திடீர்னு தன்னோட பதவியை கடந்த ஜூலை மாதம் 21ஆம் தேதி ராஜினாமா பண்ணிட்டாரு. இதனை அடுத்து குடியரசு துணைத் தலைவருக்கான தேர்தல் வரும் செப்டம்பர் 9ஆம் தேதி நடைபெறும்னு தேர்தல் ஆணையம் அறிவித்தது. அதன்படியே தேசிய ஜனநாயக கூட்டணி சார்புல குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக மகாராஷ்டிரா ஆளுநரும் தமிழ்நாட்டை சேர்ந்தவருமான சி.பி. ராதாகிருஷ்ணன் அறிவிக்கப்பட்டாரு. பிரதமர் மோடியோட முன்னிலையில தனது வேட்புமனுவை தேர்தல் நடத்தும் அதிகாரியான நாடாளுமன்ற செயலாளர்கிட்ட சி.பி. ராதாகிருஷ்ணன் தாக்கல் செய்தாரு. என்டிஏ கூட்டணி வேட்பாளர் சி.பி. ராதாகிருஷ்ணனை எதிர்த்து எதிர்க்கட்சிகள் இந்தியா கூட்டணி சார்புல ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி சுதர்ஷன் ரெட்டி களமிறக்கப்பட்டிருக்காரு. இந்தியா கூட்டணி வேட்பாளரான சுதர்ஷன் ரெட்டியும் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்காரு. வேட்புமனு தாக்கல் போது காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே, சோனியா காந்தி, மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி, கூட்டணி கட்சி தலைவர் சரத்பவார் மற்றும் திருச்சி சிவா உள்ளிட்டோரும் கலந்து கொண்டிருக்காங்க.